இன்றைக்கி நம்ம எந்த செடியை பார்க்க போகிறோம்னா இந்த செடி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதோடைய பேர் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது என்னதுன்னா தமிழில் ரணக்களின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் மிரக்கல் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் இதை மிரக்கல் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா இதோடைய மெடிசினல் வேல்யூஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இதை மிரக்கல் பிளான்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது குட்டி செடிகள் எப்படி வளரும்னா தான் இந்த மாதிரி தான் வளரும். அதோட இலைகள் வந்து கீழே விழுந்து மண்ணில் பட்டுச்சுன்னா மண்ணும் ஈரமும் சேரும்போது அந்த முனைகளில் இருந்து குட்டி குட்டி செடிகள் வளர ஆரம்பிக்கும், வேர் விட்டு. ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய செடிகளையும் என்னுடைய பாட்டியும் பாருங்கள், குட்டி குட்டி செடி அந்த மாதிரி தான் விழுந்திருக்கு. ஸோ இலைகள் விழுந்து குட்டி செடிகள் அதில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதோடைய வேஸ்ட் இலைகள் ஏதாவது காஞ்சி கீழே விழுந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அள்ளி வேறு பைகளில் கொட்டுவேன், மொத்தமாக காஞ்ச இலைகளை. ஸோ அப்படி கொட்டும் போது ஒவ்வொரு பைகளையும் நான் கொட்டும் போது மாற்றி மாற்றி கொட்டியிருக்கேன் ஏற்கனவே, அது எனக்கே தெரியாமல். ஸோ அதுலேருந்து பாருங்கள் நிறைய குட்டி குட்டி செடி வெவ்வேறு பைகளில் வந்து முளைச்சிருக்கு. பாருங்கள், இங்கே குட்டியாக 2 இருந்துச்சா. ஸோ இந்த பையில் பாருங்கள் 2 பெரிய செடியே முளைச்சிருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு குட்டி இருக்குது. இது பாருங்கள் ஒரு அடிக்கே வளர்ந்துருச்சு. ஸோ இந்த செடிகளோட மெடிசினல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செடி பாருங்கள் 5 அடி வரைக்குமே போயிடுச்சு. இதுதான் என்னுடைய பெரிய செடி ரணக்களிலே. ஸோ மெடிசினல் வேல்யூஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் எல்லா பையிலையும் அப்படியே விட்டுட்டேன்.